டெல்லியில் உள்ள அமேசான், பிளிப்கார்ட் கிடங்குகளில் BIS சோதனை நடத்தி 4000த்திற்கும் மேற்பட்ட தரமற்ற பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. BIS எனப்படும் இந்திய தர நிர்ணய அமைப்பு டெல்லியில் உள்ள அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் கிடங்குகளில் சமீபத்தில் விரிவான சோதனைகளை மேற்கொண்டது. இவற்றில் சரியான தர சான்றிதழ் இல்லாத ஆயிரக்கணக்கான பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 19ஆம் தேதி மோகன் கூட்டுறவு தொழில்துறை பகுதியில் உள்ள அமேசான் நிறுவனத்தின் கிடங்கில் 15 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட சோதனையில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தர சான்று இல்லாத கீசர்கள், மிக்சிகள் உட்பட 3500க்கும் மேற்பட்ட மின்னணு பொருட்களை BIS அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பிளிப்கார்ட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான இன்ஸ்டாகார்ட் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் முறையான உற்பத்தி குறியீடு இல்லாத விளையாட்டு வீரர்களுக்கான 590 ஜோடி காலணிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதன் மதிப்பு 6 லட்சம் ரூபாய் என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் BIS தெரிவித்துள்ளது. இதற்கு முன் டெல்லி, குருகிராம், ஃபரீதாபாத், லக்னோ மற்றும் தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஆடு, பன்றி பலியிடும் கருப்பனார் கோவில் அருகே தொழுகை நடத்துவதற்காக சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாசில்தார் இடம் ஒதுக்கிய செயல் அப்பகுதியினர் இடையே மோதல் ஏற்படும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்து முன்னணியினர் மற்றும் கிராம மக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகா தீவட்டிப்பட்டி அருகே ஐயன் காட்டுவளவு பகுதியில் கருப்பனார் சாமுண்டீஸ்வரி கோவில் உள்ளது. அப்பகுதியில் பன்றி, ஆடு, கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காடையாம்பட்டி தாசில்தார் நாகூர் மீரான் ஐயன்காட்டு வளவு கருப்பனார் கோவிலின் ஒரு பகுதியில் சிறிய கரடு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் 1.63 ஏக்கர் நிலத்தை பொக்லைன் இயந்திரம் கொண்டு சமப்படுத்தியுள்ளார். அப்பகுதி மக்கள் இந்து முன்னணியினர் திரண்டு தாசில்தாரிடம் கேட்டபோது நிரவப்பட்ட பகுதி முஸ்லிம்கள் தொழுகைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் பல ஆண்டுகளாக கருப்பனார் சாமுண்டீஸ்வரி கோவிலில் ஒரு பகுதியாக பன்றி, ஆடு, கோழிகளை பலியிட்டு விழா கொண்டாடி வருகிறோம். இப்பகுதியில் தொழுகைக்கு இடம் ஒதுக்கப்பட்டால் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்படும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தீவட்டிப்பட்டி போலீசார் அவர்களை சமாதானம் செய்தனர். இது குறித்து அப்பகுதியினர் சார்பில் ஐயன்காட்டு வளவு பகுதியில் இந்திராணி என்பவர் தீவட்டிப்பட்டி போலீசில் புகார் அளித்தார். அதில் காடையாம்பட்டி தாசில்தார் இடம் ஒதுக்கீடு செய்துள்ளது மத உள்நோக்கத்துடன் உள்ளது. இதனால் இரு தரப்புக்கும் பிரச்சனை ஏற்படும். எங்கள் கோவில் வழிபாட்டு உரிமையை மீட்டுத் தர வேண்டும். சட்டவிரோதமாக மசூதி கட்ட அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார். இந்து முன்னணி சேலம் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் முத்துசாமி, சண்முகம் ஆகியோர் தீவட்டிப்பட்டி போலீசில் கொடுத்துள்ள புகாரில் தாசில்தார் நாகூர் மீரான் ஜமாத் தலைவர் போல் நேரடியாக நின்று அப்புறப்படுத்தியுள்ளார். இது முற்றிலும் மத உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது. எங்களின் மத உரிமைகளை பறிக்கும் செயல் இது. கோவில் இடத்தையும் இந்துக்களின் வழிபாட்டு உரிமைகளையும் மீட்டுத்தர வேண்டும் என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் நிரவப்பட்ட இடத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் முட்டுக்கல் அமைத்துள்ளனர். தாசில்தார் நாகூர் மீரானிடம் கேட்டபோது ஆண்டுக்கு 2 முறை முஸ்லிம்கள் தொழுகை நடத்த மட்டும் 15க்கு 15 என்ற அளவில் சிறிய இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த இடம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. யாரிடமும் ஒப்படைக்கவில்லை என்றார். கருப்பனார் கோவில் வழிபாடு நடந்த இடத்தில் தொழுகைக்கு இடம் ஒதுக்கியுள்ளதாக தாசில்தார் கூறியுள்ளது மோதலை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளதாக அப்பகுதியினர் அச்சம் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் காணிக்கையாக செலுத்தப்பட்டு பயன்படுத்த முடியாத நகைகளை டெபாசிட் செய்து வருவாய் ஈட்டும் வகையில் கடந்த 2 நாட்களாக ஓய்வு பெற்ற நீதிபதி மாலா தலைமையில் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் 44,301 கோவில்கள் உள்ளன. அதிக வருவாய் வரக்கூடிய கோவில்களில் காணிக்கையாக செலுத்தப்பட்டு பயன்பாடு இல்லாத தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டியாக்கி மும்பை ஸ்டேட் வங்கியில் டெபாசிட் செய்து அதற்கான வட்டியை ஆண்டு வருவாயாக அறநிலையத்துறை பெற்று வருகிறது. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயன்பாடில்லாத நகைகளை கணக்கெடுக்க மதுரை மண்டலத்திற்கு நீதிபதி மாலா தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இக்குழு 2 நாட்களாக மீனாட்சியம்மன் கோவில், உபகோவில்களின் உண்டியல்களில் காணிக்கையாக கிடைத்த நகைகளை கணக்கெடுத்து வருகிறது. இன்றுடன் இப்பணி நிறைவு பெறுகிறது. இதன் பிறகு எவ்வளவு மதிப்புள்ள நகைகள் உருக்கப்பட உள்ளன என்ற விவரம் தெரியவரும். இதுவரை டெபாசிட் செய்த தங்கத்தின் மதிப்பு, அதன் மூலம் கிடைக்கும் வருவாய் போன்ற விவரங்களை கோவில் தரப்பில் இருந்து மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட உள்ளது.
தமிழகத்தில் 1977ஆம் ஆண்டு முதல் தங்க நகைகளை கட்டியாக்கி டெபாசிட் செய்யும் முறை நடைமுறையில் உள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நகைகள் ஏற்கனவே 2000, 2007, 2011 ஆகிய ஆண்டுகளில் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவிலுக்கு ஆண்டுதோறும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் கிடைத்து வருகிறது. இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முடிவெடுத்தால் அது நம் நாட்டுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ள நிலையில், புட்டினின் உடல்நிலை குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரான்சில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் ஜெலன்ஸ்கி கூறுகையில், ரஷ்ய அதிபரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அவரது காலத்துக்கு பின்னர்தான் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் என்று கூறியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் உட்பட 38 பேர் உயிரிழந்துள்ளனர்.